அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024. ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் சூரிய பகவானால் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். 9ல் சூரியன், கொஞ்சம் வேலையில் மந்தநிலை, அச்சம், உடல் சார்ந்த விஷயங்களில் சோம்பல், எடுத்த காரியத்தில் ஒரு ஸ்டாப்பர் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. எண்ணங்கள் கொஞ்சம் டிலேடு ப்ராசஸாக இருக்கும். ஒரு லேசினஸ் இருக்கும். ஏன்னா 9ல் சூரியன் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தர இருக்கிறார். சூரியன் 17/8 ஆவணி மாதம் பிறந்ததுக்கப்புறம், அதாவது 17/8 ஆவணி மாதம் பிறக்கிறது, மாத பிறப்பு. அப்போ சூரியன் 10ல் போகிறார். 10ல் போனவுடனே பட்டுன்னு பல கஷ்டங்கள் மறைஞ்சிட்டு போயிடும். காரிய சித்தி ஏற்படும், சுகம் ஏற்படும், வேலையில் ஒரு எழுச்சி ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும், கூட வேலை செய்கிறவங்களோட அந்யோன்யம் ஏற்படும். நினைத்த விஷயங்கள டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க. தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். அவர் மூலியமாக ஒரு ஆறுதல் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஒரு பாசம் கிடைக்கும், பணம் கூட கிடைக்க வாய்ப்புள்ளது. இதெல்லாமே சூரியனால் கிடைக்கும் பலன்கள். 9ல் புதன் இருப்பது அவமதிப்பு, மறதி தரக்கூடியது. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறுவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், இளைஞர்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க. யாரையும் நம்பி எதையும் செய்யாதீங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ், எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. உங்களால் முடியும்னா யூ கிவ் த வேர்ட் ஐ கேன், பட் இஃப் யூ கான்ட் யூ சே ஐ கான்ட். அது மாதிரி டேரெக்டாக பேசுகிறீங்க. ஏன்னா அது மாதிரி விஷயங்களில் அவமதிப்பு ஏற்படும். அது கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 9ல் புதன் இருப்பது இது எல்லாமே தர வல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மாமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மாமா சார்ந்த உறவுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அவங்க ரீதியாகவும் சில அவமதிப்புகள் ஏற்படலாம். அவங்க சொன்ன விஷயங்களை சில செய்யாமல் மறந்து போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் பகவான் சேம். சுக்கிரன், சூரியன், புதன் 3மே முதல்ல 9ல் இருக்கார். சுக்கிரன் ஃபஸ்ட்டு 2 டேஸ் ஆகஸ்ட் 1, 2 9ல் இருக்கார். அதனால் அவருக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அடுத்து போவோம். சுக்கிரன் 2ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2ஆம் தேதியே போயிடுறாரு 10ஆம் இடத்துக்கு. 2லேருந்து 27 வரைக்கும் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். சிம்ம ராசியில் இருக்கிறார். சிம்ம ராசியில் 10ல் சுக்கிரன் இருந்து அது ராகு பார்த்து ஒரு பெரிய பணம், ஒரு பெரிய வண்டி வாங்கும் யோகம், எண்ணம், தந்தைக்கு வாங்கி தரணும், தானும் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க இந்த மாதம் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கான செலவுகள் செஞ்சு அதை வாங்கக்கூடிய சக்தி இந்த மாதம் உங்களுக்கு தர இருக்கிறார் சுக்கிர பகவான். ஓகேவா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. புதிய வண்டி வாகனம் யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ் போவாங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ பார்த்து செலவு பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதம் அது வாங்கி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறார் சுக்கிரன் பகவான். 27/8க்கு அப்புறம் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். அந்த இடத்துக்கு போனாலும் அவர் 5 நாள் தான் அங்கே இருக்கிறாரு. 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலும் ஒரு 5 நாள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாத பலன்களை அது டீட்டெயிலாக பார்ப்போம். அங்கே போயும் உங்களுக்கு தீய பலன் சுக்கிரன் தரலை. இந்த மாதம் சுக்கிரனால் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பலன்கள் தான். அதை பாசிட்டிவாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்ப்போம். செவ்வாய் ஸ்டார்டிங்கில் 7ல் இருக்கார். 27க்கு அப்புறம் 8ல் போகிறார். 7ல் செவ்வாய் இருந்து அதுடன் குருன் சேர்ப்பது ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம் அல்லை. செலவுகள் அதிகரிக்கும். உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களையும் கவனம் தேவை. கொஞ்சம் ஏன்னா 7ல் செவ்வாய் உங்களுக்கு நல்லா தெரியும். அது நன்மை தரக்கூடிய செவ்வாய் இல்லை, தோசை செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையான விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதிகமாக ஷார்ட் டெம்பர் ஆகாதீங்க. விஷயத்தை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் கொடுங்க. இதெல்லாமே நீங்கள் கையாள வேண்டும். அதுக்கப்புறம் செவ்வாய் 8ல் போகிறார். 8ல் செவ்வாய் எப்போ போகிறாருன்னா 27/8க்கு அப்புறம்.
2024 கடைசி 5 நாட்கள் வந்து செவ்வாய் வந்து பகவான் வந்து 8ஆம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார். 8ல் பயணித்து 8ல் இருக்கும் செவ்வாயை சனி பார்த்து 5ஆம் பார்வையாக சனி பார்த்து சனி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது ஒரு துன்பம் தரக்கூடிய, ஒரு அலைச்சல் தரக்கூடிய, ஒரு விரயம் தரக்கூடிய, ஒரு மன கஷ்டத்தை தரக்கூடிய விதம். சில டைம் அது வந்து யோகமாக கூட அது உங்களுக்கு யோகமாக கூட அமையலாம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற பாருங்க. இந்த பலன்கள்ல வந்து நம்ம ராகு, கேது, சனி, குருவ சேர்க்கல. ஏன்னா அவங்க வருடாந்திர கிரகங்கள். அவங்க பலன்கள் வந்து வருடம் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. எல்லா ராசிக்கும் ராகு, கேது பேச்சு பலன்கள், குரு பேச்சு பலன்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்க. மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க விருச்சிக ராசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க.